Good evening, students. In this class, we are going to the new unit, that is separation of substances. Okay. So in this class, we are going to discuss about what are the different methods of separating a substance. Okay. So let us go to the topic. So first one is introduction. Okay. Now tell me, what is the need for the separation? Why do we need separation? For example, let us take tea. டீ வந்து நம்ம டீ போடுவோம். ஸோ என்ன எடுத்துக்கோங்க, டீ எடுத்துப்பீங்க. ஸோ மில்க் எடுத்துகிட்டு மில்கில் வந்து என்ன பண்ணுவீங்க, டீ பவுடர் போடுவீங்க. டீ பவுடர் அப்புறம் சீனியெல்லாம் போட்டு என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க, ஃபில்டர் பண்ணுவீங்க. ஏன் ஃபில்டர் பண்ணணும்? ஃபில்டர் பண்ணலை அப்படின்னா டீ தூள்னால் வாயில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட டே டு டே லைஃப்லேயே நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செப்பரேஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ தெர் ஆர் மெனி இன்ஸ்டன்சஸ் வென் வி நோட்டீஸ் a substance being separated from a mixture of materials. Okay. So for example, tea leaves are separated from the liquid with the strainer while preparing tea. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if we buy vegetables from the வெஜிடபிள் மார்க்கெட். ஸோ எல்லா வெஜிடபிளும் ஒன்றா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் எடுக்கும்போது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுக்கி வைப்போம். ஸோ செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவையானது. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் மேட் அப் ஆஃப் மேட்டர், தட் இஸ் a mixture, ரைட்? ஸோ ஒன்றும் இல்லைக்கன்னா, நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியில் அம்மா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, அதில் கல் ஏதாவது இருந்தது அப்படின்னா கல்லை ரிமூவ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் செப்பரேஷன் அப்படிங்கிறது என்னதாச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸாக என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. ஓகே. ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் செப்பரேஷன் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மேட்டருமே என்ன கிடையாது, இட் இஸ் நாட் எ பியூரிஃபைடு ஒன். ஓகே. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். சரிங்களா? சரி, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். வாட் இஸ் மேட்டர்? மேட்டர் இஸ் எனி திங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹாவ் மாஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டரில் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். வாட் இஸ் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்? ஸோ the matter can be chemically classified into mixtures and pure substance, right? So mixture and pure substance. Mixture அப்படின்னா என்னது, when two or more matters just mixed together, that is called mixture. So if there is only one kind of matter in a substance, means that is called pure substance. Example, water bottle சொன்னேன். ஸோ வாட்டரில் என்ன மட்டும்தான் இருக்கும், வாட்டர் மட்டும்தான் இருக்கும். வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய வாட்டரில் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ இட் இஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஆனால் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் டீ எடுத்துக்கோங்க. டீ எடுத்துட்டிங்கன்னா டீயில் என்ன இருக்குது, மில்க் இஸ் தேர், tea decoction is there, that is sugar is there, then water is there. ஸோ இவ்வளோ காம்பனன்ட்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம டீயை வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே சேம் ஃபேஸஸில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது கெலாக்ஸோ அல்லது நம்மளோட மிக்சரோ, இட் இஸ் an example for heterogeneous. Heterogeneous அப்படின்னா என்னென்னா, made up of different the faces are very different. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மிக்சரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுமாதிரி கெலாக்ஸில் மில்க் இருக்குது, இந்த சிரல் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சி. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த நீட் ஃபார் த செப்பரேஷன் ப்ராசஸ், ரைட்? ஓகே. ஸோ கிரெயின் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்டாக் while harvesting. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, ஹார்வெஸ்ட்னா என்னது, அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது நெல்லை மட்டும் தனியாக எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், அதோட அந்த ஸ்டாக்கோடு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது பண்ணுவோம். சரியா? அறுவடை பண்ணும்போது அதையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டாக், அதாவது ஸ்டாக் அப்படின்னா அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டாக் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் என்ன பண்ணுவாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. அடிக்கிறது ஏதாவது ஒரு இதில் வச்சு என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தனியாக, கிரெயின்ஸ் தனியாக என்ன பண்ணிடும், வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். அடுத்து பாருங்கள், மில்க் ஆர் கர்ட், அதாவது பாலையோ அல்லது கர்டையோ எடுத்து சோன்னா என்னது, இப்படி நம்ம திரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, சாண்ட் டு செப்பரேட் த பட்டர். அதாவது கடையிறோம்ல தயிர். அப்போது நம்ம தயிர் கடையும் போது உங்களுக்கு என்ன பண்ணும், வெண்ணெய் வந்து என்ன பண்ணுவோம்னா தனியாக வரும். ஸோ churning is the method to separate the curd from the butter, right? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஃபைபர் டு ஃபேப்ரிக் பார்த்தோமா, அதில் வந்து காட்டன், எப்படி நம்ம காட்டனை நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த காட்டன் செப்பரேஷன் என்னது, கின்னிங் பார்த்தோமா. கின்னிங்னா என்னது, the process of separation of the seed from the cotton fiber is known as ginning.
ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the tea leaves can be separated from the liquid with the strainer. So this is an example. அடுத்து வந்து என்னது, the grains might be separated from stalks by the threshing process while harvesting. So the milk or the curd is churned to separate the butter. So churning process. So ginning is the process of separation of cotton seeds from its fiber. Okay. So இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய செப்பரேஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ நம்ம ஃபுட்டில் என்ன பண்ணுறோம், அம்மா ஏதாவது ஃபுட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உப்புமாவோ அல்லது பிரியாணியோ எது வச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய பிடிக்காத காய்கறியை நம்ம என்ன பண்ணுறோம், ஹேண்ட் பிக் பண்ணி நவுற்றி வைக்கிறோமா இல்லையா. அப்போது சில்லிஸ் இருக்குன்னா சில்லிஸ் என்ன பண்ணுறோம், எடுத்து நவுற்றி வச்சிடுறோமா. நமக்கு இப்போது கேரட் பிடிக்காது, பீன்ஸ் பிடிக்காதுன்னா என்ன பண்ணிடுறோம், நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் தனித்தனியாக என்ன பண்ணிடுறோம், எடுத்து வச்சிடறோம். அப்போது நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம எப்போவுமே என்ன ப்ராசஸ் கொண்டு வரோம், நம்ம செப்பரேஷன் ப்ராசஸாக there. ஓகே. இப்போது உனக்கு ஒரு பேஸ்கெட் நிறைய மேங்கோஸு கோவாஸு இருக்குது. அது நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் செப்பரேட் பண்ணுவீங்க, எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க, ஹவ். ஸோ ரெண்டுமே நல்ல சைஸில் பெருசாக இருக்கிறதுனால we can separate them very easily. சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மேங்கோ இஸ் yellow in color, கோவா இஸ் green in color. ஸோ கலரை வச்சு நமக்கு செப்பரேட் பண்ண முடியும். ஸோ கலர்ஸ் எப்போ க்ரீனாக இருக்கிறது எல்லாம் கோவா, எல்லோவாக இருக்கிறது கூட எல்லாம் மேங்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், we can hand pick it. ஸோ கையாலேயே என்ன பண்ணிடலாம்னா பிரித்து எடுத்துடலாம். ஸோ another எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு கிளாஸ் நிறைய சாண்டு சால்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். சாண்டு சால்ட்டு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே சைஸில் சிமிலராக தான் இருக்குது. இது செப்பரேட் பண்ணுவோம், நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது செப்பரேட் பண்ண முடியுமா முடியாதான்னு. அப்போது இதுக்கெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததை திருப்பி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் an introduction. So in our day-to-day life, we notice the substance being separated from a mixture of materials. For example, we are separating the tea leaves from the liquid, that is a tea, with the use of a strainer. So the next one is grain is separated from the stalk using the method called threshing while harvesting. Milk or curd is separated from the butter by using the churning process. So ginning is the process used to separate seeds from the fiber. So in our day-to-day food, we are separating, or we are hand-picking the we are hand-picking the unwanted, that is we don't wanted materials. For example, chili or carrot என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து தூக்கி போட்டுறோம். So if the materials are bigger in size, if the substances are bigger in size, we can separate them using a hand picking. If we are having the smaller materials, we must be in need of different methods. So what are the methods used in separating the mixture? So that is what we are going to see in this class, right? So we are going to our class, directly to our class. So methods of separation. So mechanical separation அப்படினால என்னன்னா hand pickingலோ அல்லது tongs வச்சோ நம்ம பிக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா mechanical separation. So it takes the advantage of physical properties such as color and shape. So mechanical separation ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கலரில் உள்ள டிஃப்ரென்ஸ், ஷேப்பில் உள்ள டிஃப்ரென்ஸ் அல்லது அதோட சைஸில் உள்ள டிஃப்ரென்ஸ், இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா we can hand pick it. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஜெம்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெம்ஸ் மிட்டாயில் நிறைய கலர்ஸ் உண்டு. ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் ஜெம்ஸ் எல்லாம் தனியாக, ப்ளூ தனியாக, எல்லோ தனியாக, பிங்க் தனியாக நம்ம என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம். இந்த டாங்ஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன, டாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன மெட்டீரியலாக இருந்தால், பீட்ஸாக இருந்தால் எடுக்கிறதுக்கு என்னவா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பீட்ஸ் நம்ம கோத்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து when we are beading a செயின் ஆர் எ கிறிஸ்டல் செயின் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன கலர் தேவையோ அதை என்ன பண்ணிடலாம், தனித்தனியாக டாங்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிக் பண்ணலாம். ஸோ த மெக்கானிக்கல் செப்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, it takes the advantage of physical properties such as color and shape. It can be hand picked or machine picked, right? Next process is threshing. ஸோ த்ரெஷிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரெயினை அதோட ஸ்டாக்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா த்ரெஷிங். இந்த த்ரெஷிங் எப்படி பண்ணுறாங்க, the stalks are beaten to free the grain seeds. ஓகே, என்ன பண்ணுறாங்க, நம்ம பீட்டன்னா என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் தனியாக,
கிரெயின் சீட்ஸ் தனியாக என்ன பண்ணுறோம் வந்துடும். ஸோ அந்த காலத்தில் த்ரெஷிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னா புல்லக்ஸ்னால் என்னது, மாடு இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, த்ரெஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிஷினரிஸும் என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் mechanical separation. So in this process it takes the advantages of the physical properties such as color and shape. So we can hand pick or we can use tongs or machines to separate the materials. The second process is threshing. So the threshing is the process used to separate grain from the stalk. So ஒரு grain stalk அதோட ஸ்டாக் அதோட ஸ்டெம்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா த்ரெஷிங். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஸ்டாக்ஸ் ஆர் பீட்டன், ஸ்டாக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய இது மேலே போட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. அடிக்கும் போது என்ன ஆகும், அந்த ஸ்டாக் தனியாக அந்த கிரெயின் தனியாக என்ன பண்ணிடும்னா வந்துடும், கிரெயின் சீட்ஸ் தனியாக என்ன பண்ணிடும் வந்துடும். ஸோ த்ரெஷிங் வந்து நம்ம வந்து ஹியூமன்ஸும் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா இட் கேன் பி டன் யூஸிங் த bullocks. So machines are also used to thresh large quantities of grain. அதிகமாக கிரெயின்ஸ் இருக்குது இல்லை ஏக்கர் கணக்கில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், we can use the machines. Okay, so next process is winnowing. winnowing அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து கிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நெல்லே எடுத்துக்கோங்க, நெல்லில் ஒரு அவுட்டர் கவர் என்ன பண்ணோம் இருக்கும், சரியா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வினோவிங் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் த ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் பை யூஸிங் விண்ட் ஆர் ப்ளோயிங் ஏர். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அந்த வினோவிங் பண்ணுவாங்க. அதாவது அந்த பெரிய வீட்டில் வந்து முறம் இருக்கும்ல, முறம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வினோவிங் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவியர் சப்ஸ்டன்சஸ் லைட்டர் சப்ஸ்டன்சஸ் இருக்கும்போது லைட்டர் சப்ஸ்டன்சஸ்லாம் ஏரை அடிச்சுட்டு என்ன பண்ணிடும் போயிடும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்டு பை த ஃபார்மர்ஸ் டு செப்பரேட் த லைட்டர் ஹஸ் பார்ட்டிகல் ஃப்ரம் த ஹெவியர் சீட்ஸ் ஆஃப் த கிரெயின். ஸோ பொதுவாகவே வயலில் தான், அதாவது விவசாயிகள் தான் என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, அந்த ஹஸ்க் வந்து, அதாவது ஹஸ்க் அப்படின்னா உமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உமி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட்டராக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய சீட் வந்து எப்படி இருக்குன்னா ஹெவியராக இருக்கும். ஸோ இந்த லைட்டர் ஹஸ்கை ஹெவியர் சீட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, winnowing process. So the husk particles are carried away by the wind. இந்த wind இருக்கு இல்லையா, wind வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸை தள்ளிட்டு போயிடும். The seeds of grain get separated and form a heap near the platform for winnowing. Then the separated husk is used for many purposes such as fodder for கேட்டல்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊமி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு கேட்டல்ஸ்க்கு என்னவா யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபுட்டாக கூட என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அப்போ வினோவிங்னா என்னது, இட் இஸ் த ப்ராசஸ் டு செப்பரேட் heavier and lighter components of a mixture by the usage of wind or by blowing the air. So this method is commonly used by the farmers to separate lighter husk particles from the heavier seeds of grain. The husk particles are carried away by the wind and the seeds of the grain separated and heaped near for platform for winnowing. The separated husk is used for many purposes such as fodder for cattle. Then the important process is sieving. சேவிங் அப்படின்னா வீட்டில் பார்த்துக்கோங்க, அம்மா ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கோ அல்லது வேறு ஏதோ மாவு யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா ஃபுட்லையுமே அல்லது எல்லா ஸ்நாக்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, சீவ் பண்ணுவாங்க. ஸோ லுக் அட் த மேன் ஹியர், என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சீவ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க. சீவிங்னா என்னது, ஃபைனர் பார்ட்டிகல்ஸாக இருந்ததுன்னா சீவ்னா வலை. ஸோ அதுலேருந்து பிக்கர் பார்ட்டிகல்ஸையும் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸையும் செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, sieving. The sieving allows the fine flour particles to pass through the holes of the sieve while the bigger impurities remains on the sieve. இப்போ வந்து ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அரைப்படாத ஃப்ளோர் இருக்குது, மாவு இருக்குது, கொஞ்சம் ஃபுல்லாமே ஃபைன்லி கிரவுண்டட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா நம்ம சீவ் வச்சு சீவ் பண்ணும்போது அந்த ஃபைன்லி கிரவுண்டட் ஃபுல்லாக என்ன பண்ணிடும், ஹோல்ஸ் ஆஃப் த சீவ்ஸ் வழியாக என்ன பண்ணிடும், கீழே வந்துடும். அந்த பிக்கர் இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன இருக்கும், அந்த சீவ்லேயே என்ன பண்ணுன்னா இருக்கும். So this sieving allows the fine flour particles to pass through the holes of the sieve while the bigger impurities remains on the sieve. In a flour mill, impurities like husk and stone are removed from wheat before grinding it. பொதுவாகவே நம்ம வந்து மாவு மில்லில் என்ன பண்ணுவோம், இந்த ஹஸ்க்கு ஸ்டோன்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம், சரியா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் ஃபுல் ஆஃப் வீட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய சீவில் என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. அப்போது
உங்களுக்கு வந்து ஸ்டோனு ஸ்டாக்கு ஹஸ்க் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணுன்னு கீழே வரும். வெறுமனா உங்களுக்கு எது மட்டும்தான் இருக்கும், அந்த வீட் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் ஸ்டாக்லாம் எதில் வருது அப்படின்னா அந்த த்ரெஷிங் வினோவிங் பண்ணும்போது போகாமல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஹஸ்க் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலியம் என்ன பண்ணிடும்னா வெளியில் போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 2 ப்ராசஸ் பார்த்தோம். என்னெல்லாம் அப்படின்னா வினோவிங்னா என்னது? இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் த ஹெவியர் அண்ட் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ மிக்சர் பை யூஸிங் விண்ட் ஆர் ப்ளோயிங் த ஏர். So this method is commonly used by the farmers to separate the lighter husk particles from the heavier seeds of the grain. So the husk particles are carried away by the wind. The seeds of the grain get separated. Right? The separated husk is used for many purposes such as fodder for cattle. Then the next process is sieving. So sieving is the process which allows the fine flour particles to pass through the holes of the sieve while the bigger impurities remains on the sieve. So in the flour mill, the impurities like husk, stones are removed from the wheat before grinding it. So usually a bag full of wheat is poured on a slanting sieve. So the sieving process removes the pieces of stones, stalk and husk. They may still remain with the wheat after threshing or winnowing. Okay, so till now we have seen the 4 process. The first one is mechanical separation, the second one is threshing, the third one is winnowing, and the fourth one is sieving. Now we are going to our next separation, that is magnetic separation. So in the magnetic separation எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இருக்குது, இன்னொன்று வந்து நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், we can use this. So the magnetic separation takes the advantages of the physical property called magnetism. Magnetism அப்படின்னா என்னன்னா the process or the response of the மெட்டீரியல் டு த மேக்னெட். ஒரு மேக்னெட்டுக்கு ஒரு மெட்டீரியல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அடுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அயன் ஃபில்லிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட ஒட்டிக்கும். சரிங்களா? ஸோ இட் அட்ராக்ட்ஸ் த மேக்னெட். இது பேப்பரை வச்சிங்கன்னா மேக்னெட் கூட என்ன பண்ணாது, எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இட் நெவர் ரெஸ்பாண்ட் டு த மேக்னெட். ரைட்? ஸோ இது இன்னொரு மேக்னெட் எடுக்கிறீங்க, ரெண்டுமே நார்த் போலாக இருந்ததுன்னா தே வில் ரிப்பல் ஈச் அதர். இஃப் தே ஆர் இன் ஆப்போசிட் போல்ஸ் தே வில் அட்ராக்ட் ஈச் அதர். இதுக்கு பேர் தான் என்னென்னா மேக்னட்டிசம். So the property of the material or the response of the material to the magnet is known as magnetism. அட்ராக்ட் பண்ணுதா, ரிப்பல் பண்ணுதா, இல்லை எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையா, அதுதான். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சல்ஃபர் அயன் ஃபில்லிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சல்ஃபர் அயன் ஃபில்லிங்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம், ரெண்டுமே சாலிடு. ஸோ ரெண்டுமே சீவ் பண்ணிலாம் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ணணும். இது மேக்னெட்டை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அயன் ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணும், மேக்னெட்டில் போய் என்ன ஆகிக்கும், ஓட்டிக்கும். அப்போது உங்களுக்கு சல்ஃபர் மட்டும் அந்த சைனா டிஷ்ஷில் இருக்கும். மேக்னெட் வந்து எல்லா அயன் ஃபில்லிங்ஸும் என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிடும். So the magnetic separation is used to separate the magnetic particle from a non-magnetic particle. Right? So we are going to okay. Then what are the separation process? We are going to see about what are the separation process we are using in our day-to-day life, purpose for which we are doing the separation, and what do we do with the separated compounds. Separated compounds நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல செப்பரேஷன் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ரைஸ்லேருந்து ஸ்டோன் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, டு செப்பரேட் 2 different but useful components. ரைட்? ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம அரிசி தனியாக கல் தனியாக என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கல்லை தூக்கி போட்டுட்டு நம்ம அரிசி மட்டும் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து சர்னிங் மில்க். ஓகே, ஸோ சர்னிங் த மில்க் அப்படின்னா என்னது, டு ரிமூவ் நான் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம், நமக்கு மில்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பட்டரை எடுக்கிறோம் அப்படின்னா, அல்லது கேர்ட்லேருந்து பட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா கேர்ட் வந்து என்னவா மாறிடும், பட்டர் மில்காக மாறிடும். ஸோ அதாவது மோராக மாறிடும். ரைட்? பட்டர் நமக்கு தனியாக என்ன பண்ணிடும், கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஸோ பட்டர் மில்க் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன பண்ணிடலாம், we can throw away. So separate tea leaves. Okay, impurities and the harmful components. Right? So separate tea leaves. Tea leavesலேருந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம எடுத்துடும். ஸோ we use both the components. both the componentsனால் என்னது, டீ குடிச்சுக்கிறோம், டீ லீவ்ஸை வந்து வேறு உரமாவோ இல்லை வேறு ஏதாவோ நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். ரைட்? ஸோ ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
explain what method is used to separate the mixture of sawdust and salt. ஸோ உங்களுக்கு நான் ஒரு பவுல் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு சைனா டிஷ்ஷில் உங்களுக்கு சாடஸ்ட்டையும் சால்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் எப்படி செப்பரேட் பண்ணுவீங்கன்னு எழுதி எனக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். ஓகேவா? ஓகே கண்ணா. ஸோ ஜஸ்ட் we will recall the lesson and we will finish this session. Okay, in our day-to-day life and in many instances, in many situations, when we notice a substance being separated from a mixture of materials. For example, tea leaves are separated from the liquid with a strainer while preparing a tea. Similarly, grain is separated from the stalk while harvesting. Milk or curd is churned to separate the butter. So the ginning is the process of separation of seed from the cotton fiber, right? So during eating food, what we are doing, we are throwing away or we are handpick the unwanted things like chili or curry leaves or coriander leaves, right? So if we are wanted to separate mangoes and guavas, we can separate them by seeing the color or we can hand pick them. So it is very simple process. Okay, if you want to separate mixture of sand and salt, so sand and salt are similar, same size tha, and the size of the material is very very small, so we can't separate them using hand picking. So we must think of different materials, enna material use panni alladhu enna methods use panni நம்ம என்ன பண்ணணும், we have to separate அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் மெக்கானிக்கல் செப்பரேஷன். மெக்கானிக்கல் செப்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் டேக்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் கலர் அண்ட் ஷேப். ஸோ கலரை வச்சோ அல்லது ஷேப்பை வச்சோ நம்ம என்ன பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா மெக்கானிக்கல் செப்பரேஷன். இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஹேண்ட் பிக்கிங். கொஞ்சம் பெரிய பெரிய மெட்டீரியலாக இருந்ததுன்னா we can hand pick them. ஸோ கொஞ்சம் ஸ்மாலாக பீட்ஸ் மாதிரி இருக்குன்னா ஹேண்ட் பிக் பண்ண முடியலனா கூட we can use tongs to separate them. The second process is threshing. Threshing அப்படின்னா என்னென்னா, the process that is used to separate grain from the stalk is known as threshing. So in this process, the stalks are beaten to free the grain seeds. So threshing is done with the help of bullocks or machines. So we use machines in the case of large quantities of grain, right? So winnowing. So winnowing is the process used to separate heavier and lighter components of the mixture by wind or blowing air. So this method is commonly used by the farmers to separate the lighter husk particles from the heavier seed of grain. So the husk particles are carried away by the wind and the seeds of the grain remains separated. So the separated husk is used for many purposes such as fodder for cattle. Then the next process is sieving. So the sieving is the process, it allows the fine flour particles to pass through the holes of the sieve while the bigger impurities remains on the sieve. So in a flour mill, impurities like husk and stones are removed from the wheat before grinding it. Usually a bag full of wheat is poured on the slanting sieve. The sieve removes the pieces of stone, stalk and husk that may remain with the wheat after threshing and winnowing. So the next method of separation is magnetic separation. So this separation takes the advantages of the physical property of magnetism. So the magnetism is nothing but the property, that is the property of response of the material to the magnet. What is the response of the material to the magnet is known as its magnetic property. So it may attract or it may repel or it may not respond. Right? So if the mixture of sulfur and iron fillings are taken, we can easily separate the iron fillings by the use of the magnet. Okay, so in our day-to-day life we come across a large type of separation process, so which is used to separate the unwanted material or two useful materials, right? So I have given you an activity, that is explain what method is used to separate the mixture of sawdust and salt. Okay, so this is our new unit, so hope you have understand the unit. So if you have any doubt, you can ask me in the live interactive session. Okay Kanna, thank you, have a great day.